Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவக்காய் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் 65 செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோவக்காவை முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய் தூள், எண்ணெய், கார்ன்ஃப்ளவர், உப்பு. கோவக்காயில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காய் 65 பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு கோவக்காய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து கோவக்காவை வந்து இதில் உதிர்த்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்த பின்னாடி நம்ம இதை திருப்பி விடலாம். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இந்த மாதிரி வரும். இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ திரும்ப மிச்சம் இருக்கிற கோவக்காவையும் நம்ம வந்து போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கோவக்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.